கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கன்னி ராசிக்காரங்களான நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள அதிகமான சிந்தனைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அளவான சிந்தனைகள் இல்லாமல் போனதால் சில வாய்ப்புகளையும் சில விஷயங்களையும் ஏன் சில உறவுகளையும் கூட உங்க வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக பிரிந்து சென்றிருப்பார்கள். அந்த அளவுக்கு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்துவிட்டது. ஒரு வேலை ஆரம்பிப்பதற்கு முன் அதை 10 முறைகள் யோசிப்பீங்க. அந்த யோசனை சில நேரங்களில் உங்களுக்கு சரியான ஒரு முடிவையே தேடி கொடுக்கலாம். ஆனால் பல நேரங்களில் இன்னும் நம்ம காத்திருந்து பண்ணலாம், இன்னும் காத்திருந்து பண்ணலாம் என்று நினைத்து நினைத்து பல வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க தள்ளி விடுவீங்க. ஆனா அந்த ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக நீங்க தள்ளப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த ஒரு வாய்ப்பை நீங்க சாதாரணமாக எண்ணிக்கொண்டு இருந்ததால் அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனையாக உங்களுடைய எதிர்காலத்தில் நிச்சயமாக வந்து அமைந்திருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு தொழிலையோ நீங்கள் நினைத்து வைத்த ஒரு ஐடியாவையோ மற்றவன் அதே ஒரு இடத்துல நிச்சயமா பண்ணி கொண்டிருப்பான். அவன் எதிர்காலத்துல எங்கேயோ போயிருப்பான். அதனை பார்த்து நீங்கள் நிச்சயமாக கண்ணீர் சிந்துவீங்க. அந்த மாதிரி ஒரு செயலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். அடுத்ததா ஒரு உறவில் ஒரு வார்த்தையை கூட அதிகமாக நீங்க யோசித்து அது உண்மையில் இல்லாத ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றிருக்கும். அவர்கள் எப்பொழுதும் போல பேசிய வார்த்தைகளாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் அதனை நீங்கள் அதிகமாக உங்களுடைய மனதிற்குள் போட்டு குழப்பி குழப்பி எடுத்து அதுவே உங்க வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனையா உங்க வாழ்க்கைக்குள்ள அதை மாத்தி கொடுத்திருக்கும். நீங்கள் எடுத்த ஒரு முடிவை மீண்டும் மீண்டும் அனலைஸ் பண்ணி நான் சரியா பண்ணேனா என்று உங்களை நீங்களே சந்தேகித்து கொண்ட நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் எப்பொழுதுமே ஒரு முடிவை எடுத்தால் இது சரியா இருக்குமா சரியா இருக்காதா என்று உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 10 நபரிடமாவது நீங்கள் கேட்டு விடுவீங்க. ஆனால் அப்படி கேட்கக்கூடாது. ஒரு விஷயத்தை செய்து விட்டீங்க அப்படின்னா அது தவறாக போகதோ சரியாக போகதோ உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். அது சரியாக போனால் உங்களுக்கு அது சரி என்று தோன்றும். தவறாக போனால் அது வேண்டாம் என்று நீங்கள் நிறுத்தி விடுவது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இதையும் நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். மற்றவங்க ஒரு விஷயத்தை எளிதாக கடந்து போகும் போது நீங்கள் அதை மனதில் வைத்து நாட்கள் யோசித்து நீங்கள் சோர்ந்து போன ஒரு அனுபவங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஒரு தவறு நடந்தால் அதை மறக்காமல் உங்களுடைய மனதில் வைத்து உங்களை நீங்களே குறை கூறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு தவறை எப்படி திருத்தலாம், இனிமே அந்த ஒரு தவறு நடக்காமல் என்ன செய்யலாம் என்பதை யோசிக்காமல் நீங்கள் எப்படி இந்த தவறு நடந்து இந்த எந்த அளவுக்கு நம்மளை பாதித்தது என்றுதான் உங்களுடைய மனதிற்குள்ள நீங்க யோசித்து கொண்டிருப்பீங்க. அதனாலேயே இன்னும் அதே ஒரு இடத்தில் நீங்கள் நின்று கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. எது நடந்தாலும் அதனை விட்டு கடந்து வருவது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நல்லதான் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் முழுமைக்கும் அறிந்து கொள்வது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில சொத்து பிரச்சனைகளின் நீண்ட கால தாக்கங்கள் இப்பொழுது வெளிப்பட்டு அது மிகப்பெரிய ஒரு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. பூமிக்காரகனான செவ்வாயும் 4ஆம் இடமான பூர்வீக சொத்து ஸ்தானமும் சுபத்துவமற்று போகும் பொழுது சொத்து பங்கீட்டிலும் உங்களுடைய சொந்த வீட்டிலும் மிகப்பெரிய இழுப்பறிகளும் சண்டைகளும் இதுவரைக்கும் தோன்றிக் கொண்டே தான் இருக்கும். சொத்து பிரச்சனையில் எதுக்கு சண்டை வரப்போகிறது என்று உங்களுடைய பெற்றோர்கள் நினைத்தாலும் உங்களுக்கும் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களுக்கும் இடையில தேவையில்லாத வாக்குவாதங்களுக்கும் தேவையில்லாத சொத்து பிரச்சனையில எனக்கு இவ்வளவு பங்கு வேண்டும் அவ்வளவு பங்கு வேண்டும் என்று தேவையில்லாத குற்றச்சாட்டுகளும் இந்த ஒரு நேரத்தில் வெளிவந்து கொண்டே தான் இருக்கும். நியாயமாக தர்மப்படி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்தின் பங்கையோ அல்லது நிலத்தையோ மற்ற பங்காளிகள் அல்லது உடன் பிறந்தவர்கள் சூழ்ச்சி செய்து ஏமாற்றி பறிக்க முயற்சி செய்வார்கள். கௌரவமாக வாழ நினைத்த உங்களை இந்த சொத்து சண்டை கோர்ட்டு கேசு வக்கீல் நோட்டீஸு என்று அலைய வைத்து அதனுடைய நீண்ட கால தாக்கத்தால் உங்களுடைய நிம்மதியவே அதை முற்றிலுமாக பறித்து போட்டிருக்கும். சொத்து இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாமல் போன வேதனை உங்களை வதைத்து கொண்டுமே தான் இன்னும் வரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுதான் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டும் இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தெரியும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையோ என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும்
தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னி ராசியான நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் பண்ணி பாருங்க. இது புதன்கிழமை நாள்ல நீங்க பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக இது தேடி கொடுக்கும். உங்களுக்கு ராஜ யோகத்தையும் புத்தி கூர்மையையும் கிரகதோஷ நிவர்த்தியையும் அள்ளி தரக்கூடிய மிக உன்னதமான நாள் எதுவென்றால் அது புதன்கிழமை தான். புதன்கிழமை நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய எந்த விதமான நல்ல காரியங்கள் தொடங்கினாலும் அது போதுமான அளவுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். கெட்ட காரியமாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு பிரச்சனைகள் என்பதை ஏற்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் உங்களை பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக விலக்கிவிடும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நாள் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு புதன்கிழமை நாள் தான். இந்த ஒரு நாளின் புதன்கிழமைகளில் உங்கள் ராசிநாதனான புதனின் காரகத்துவ தெய்வமான மகாவிஷ்ணுவையோ அல்லது விநாயகரையோ துளசி மாலை சாற்றி வழிபடுவது உங்களுடைய விதியை தலைகீழாக மாற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்லதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த ஒரு நல்லதை நீங்க எப்படி பண்ணணும், எந்த ஒரு விஷயத்தின் மூலம் அதனை செய்ய வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். போட்டுக்கொண்டு அந்த ஒரு செயலை நீங்க தொடங்கி பாருங்க. எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இந்த எளிய வழிபாட்டின் மூலம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் அத்தனை புதன் தோஷங்களும் மனக்குழப்பங்களும் நீங்கி நீங்கள் தொட்ட காரியங்கள் யாவும் பொன்னாக மாறக்கூடிய ஒரு நேரங்களும் ஒரு காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. பொருளாதாரத்தில் இருந்த மந்த நிலைமையானது மாறி பற்றாத செல்வமும் லட்சுமி கடாட்சியமும் உங்களுடைய இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு நேரம் இந்த ஒரு நேரமாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த ஒரு நேரத்தினால் எல்லாமே நல்லதாக மாறக்கூடிய ஒரு காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. இந்த கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கைக்குள்ள ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகத்தான் செய்யும். அதனை பார்த்து நீங்கள் ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. அது தானாகவே நம்முடைய உடல்நிலை மாறிவிடும் என்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள வைக்க வேண்டும். அதனையும் நீங்கள் யோசித்துக் கொண்டே இருந்தால் அதுவும் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளைத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே எதை பற்றியும் நீங்கள் யோசிக்காதீங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். அது போதுமான அளவுக்கு நல்லதா உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்களை பற்றி புரிந்து கொண்டு அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நீங்கள் முன்னாடியே நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். அவர்கள் ஏதேனும் உங்களுக்கு சதி திட்டங்களை செய்ய போகிறார்கள் என்றால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். சின்ன சின்ன நிகழ்வுகள் மூலம் மனதில் மாற்றங்கள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அனுசரித்து நடந்து கொள்ளும் பொழுது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். கடன் சார்ந்த செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்பட்டால் எல்லாம் நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரம் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கன்னி ராசியில் பிறந்த உத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அஷ்டத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் இப்பொழுது கிடைத்துவிடும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் உங்க வாழ்க்கை நல்லதாகவே இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.